Hey guys, welcome back. So இன்னித்தோட டாபிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது நத்திங் ரிலேட்டட் டு பைக்கிங் டூரிங் எது பற்றியும் கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். எதை பற்றி பண்ண போகிறேன்னா ஆர்ட்னா யோசிக்கலைன்னு சடனாக ஆர்ட்னு சொல்கிறாரு, என்ன ஆர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்துட்டு பெயிண்டிங் ட்ராயிங் பற்றி தான் பேச போகிறேன். உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வரும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். மெயினாக நம்ம போக போக என்னென்னு இன்னும் டீட்டெயில்ஸ் நிறைய நான் சொல்கிறேன். ஸோ கம்ப்ளீட் வீடியோ பாருங்கள். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு வீடியோவில் என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் பைக்கிங் குரூப்பில். ஸோ அவர் பேர் சீனுன்னு. ஹி ஹேஸ் ஹிஸ் ஓன் ஆன்லைன் ஆர்ட் பப்ளிஷ் பண்ணுறவர் அவர். ஸோ அவர் வந்து சீனு ஆர்ட்ஸ்னு இன்ஸ்டா ஹேண்டில் வச்சிருக்கார். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன், போய் பாருங்கள். பிக்சர்ஸை சூப்பராக ஸ்கெட்ச் பண்ணி கொடுப்பாரு. ஸோ பேசிக்காக வந்துட்டு இவரோட ப்ரொஃபஷன் என்னென்னா ஹீஸ் அன் ஆர்கிடெக்சர். பட் பை பேஷன் அவர் வந்து நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணி வீட்டில் நிறைய பண்ணுவார், செலிபிரிட்டிஸ்க்கு பண்ணி கொடுப்பாரு. ஸோ பேசிக்காக இவர் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா பென்சில் ட்ராயிங், கலர் ஆர்ட்டு, அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்டென்சில் ஆர்ட்டு, கிளாஸ் பெயிண்டிங்கு, வேறு இன்னும் கொஞ்சம் கூட சொன்னார் சார்கோல் வால் ஆர்ட்டு, சார்கோல் பெயிண்டிங்கு, அதுக்கப்புறம் அக்ரிலிக் பெயிண்டிங், இதெல்லாமே பண்ணுறாரு. 2 பிக்சர் கொடுத்தேன். ஒன்று வந்துட்டு என்னோட சன் பிறந்த அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தபோது ஃபஸ்ட் டைம் என் விரலை அவன் பிடிச்சான். அந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுருந்தேன், அது ஒன்று. அண்ட் இன்னொன்று வந்து நானும் என் பையனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த 2 ஃபோட்டோ கொடுக்கலாம். ஸோ கொடுத்து ட்ரை பண்ணலாம் எப்படி பண்ணுறாரு நம்மளோடன்னு சொல்லிட்டு, எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு. இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு நான் கொடுத்துருக்கேன் வச்சுங்க, ஃபோட்டோ அமுச்சு விட்ருக்கேன் அவருக்கு. ஜேபெக் ஃபைலு டாக் ஃபைல் அமுச்சு விட்ருக்கேன்னா அடுத்த நாள் காலையில் 8:30 மணி 9 மணி எனக்கு கால் பண்ணி, பரத் உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கேன், நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிங்க. நான் சொன்னேன் அதுக்குள்ளே எப்படிப்பா முடிச்சு எல்லாத்தையும். அவர் முடித்து ஃப்ரேம் பண்ணி கிளாஸ் போட்டு எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டார். ஸோ நான் வித்தியாசம் காட்டுறதுக்காண்டி 2 பிக்சரையும் பக்கத்தில் காட்டுறேன். அதாவது ஃபோட்டோ ஒரிஜினல் ஃபோட்டோவும் இந்த இந்த ஸ்கெட்ச் பண்ணது 2த்தையும் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்னோட வந்துட்டு பாப்பாவோட பிறந்த போது அந்த விரலை பிடிச்ச ஃபோட்டோவை நான் காட்டுறேன். ஏன்னா ஒரு மாதிரி டியர்ஸ் வந்துச்சு எங்களில். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட் உங்கள் பையன் வந்து இங்கே கையை விரலை பிடிக்கும் போது அதை கேப்சர் பண்ணி அது ஒரு ஸ்கெட்சாக பண்ணும்போது அந்த மனசில் ஒரு சந்தோஷம் வரும். அது சொல்ல முடியாத சந்தோஷம் அவ்வளோ இருக்கும். ஸோ அதோட நான் ஸ்கெட்சை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த ஸ்கெட்ச் கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது என்னோடய பாப்பாவோட கை அண்ட் இது என்னோடய விரல். ஃபஸ்ட் டைம் பிடிச்சான். அண்ட் சீனுக்கிட்ட என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் அந்த இமோஷன்ஸ் கொண்டு வருவான் பிக்சரில். ஸோ பேசிக்காக நம்ம ஃபோட்டோவில் பார்க்குற சூப்பராக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் பார்க்கும்போது கீழே கோச் ஒன்று கொடுத்துருக்கான். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், கோச் கொடுத்துருப்பான். ஸோ கோச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாயின் மீ அண்ட் டுகெதர் வி கேன் ரூல் த கேலக்ஸி அஸ் ஃபாதர் அண்ட் சன்னு. ரொம்ப அழகாக கொடுத்துருக்கான். ஸோ இந்த மாதிரி அதுவும் பார்த்திங்கன்னா கையில் எழுத்தில் எழுதியிருக்கான். அதை பார்த்தா கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல ஃபாண்ட்டாக இருக்குது. அண்ட் ஐ ரியலி லைக் திஸ் பிக்சர். ஸோ ரொம்ப இமோஷனல் இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் பிக்சரை நான் வந்து என் ஸ்டூடியோவில் மாட்டி விட்டுட்டேன். அண்ட் அடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா என்னோட என் பையனோடும் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் செல்ஃபி எடுத்தது. ஸோ இது என் பாப்பா, இது நான். ஸோ இந்த ஃபோட்டோவோட டிஃப்ரென்சேஷன் உங்களுக்கு நான் ஒரிஜினல் ஃபோட்டோ நான் போட்டுட்டு இது பக்கத்தில் வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு சீரியஸாக டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்கிறது அவ்வளோ அக்யூரஸியோடு பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்னால தான் அதை பார்க்கும்போது ஃபோட்டோ இப்படி பார்க்கும்போது அந்த ஆர்டிஸ்ட்னால தான் சொல்லவே முடியும் பக்காவாக பண்ணியிருக்காரா இல்லையான்னு. ஷர்ட்டோட பட்டனு எல்லாம் பக்கா வேறு தரமாக செஞ்சுருக்காரு ஆக்சுவலாக. ஸோ ஐ ரியலி லவ் திஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு திறமை உள்ள பையன் நம்ம வந்துட்டு பப்ளிக்கோ இல்லை வெளியில் கொண்டு வரது தப்பே கிடையாது. ஏன்னா பிகாஸ் இஸ் எ வெரி நைஸ் கை அண்ட் ஹி இஸ் எ கிரேட் டேலண்ட். அப்படி இருக்கும்போது அந்த டேலண்ட்டை வெளிப்படுத்துறது ரொம்ப நல்லது தான். அண்ட் யாருக்காவது இதே மாதிரி பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா வீடியோட எண்டில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கும் பண்ணுங்கள். இப்போ குவிக்காக வந்துட்டு அவர் அந்த ஒரு ஸ்கெட்ச் ஆர்ட் ஒர்க் பண்ணுறது ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்து கொடுக்க சொல்லியிருந்தேன். அது நான் போடுறப்போ நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
Cheenu Artsோட அட்மின். ஆக்சுவலி என்னோட நேம் தான் சீனு. நான் வந்து ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கிடையாது, செல்ஃப் தாட் ஆர்டிஸ்ட் தான். ஸோ மோரோவர் என்னோட பேஷன் வந்து பிஸ்னஸ் வந்து வேறு ஃபீல்டாக இருந்தாலும் என்னோட லவ் டுவர்ட்ஸ் வந்து என்டே தான் வந்து நான் ஆர்ட்ஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் வேணுன்றப்ப என்ன டைப் ஆஃப் ஆர்ட் ஆனாலும் என்னை தாராளமாக வந்து எப்போ வேணாலும் சொல்லுங்கள். மோஸ்ட் ஆஃப் 2 டேஸ்லேயே என்னால் டெலிவரி பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு நார்மல் கலர் பென்சில் போர்ட்ரேட் ஆர்ட்டு. இது எடுத்திங்கன்னா ஒரு பென்சில் ட்ராயிங் போர்ட்ரேட்டு, இது கலர் மிக்ஸ்டு போர்ட்ரேட்டு, இதை வந்து நம்ம ஸ்டென்சில் ஆர்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட் ஒர்க்ஸ் நான் பண்ணுவேன். இது போக வால் பெயிண்டிங்ஸும் வந்து நான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் வந்து பெரும்பாலும் வால்ஸ் இருக்குது, பிளெயின் வால்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாச்சும் டிசைன் பண்ணணும் அப்படின்றப்ப உங்களுக்கு நீங்கள் இப்போ சொன்னாலும் ப்ரையாரிட்டிஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன். 1200 ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது, 2000 2500 வரைக்கும் ஃப்ரேமோட சேர்த்தே வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி தான் நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டெலிவரி பண்ணணும் டு அதர் ஸ்டேட்ஸ் ஆர் டு அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எப்படினாலும் சரி, இதில் இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷன்லேயே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக என்னால் பண்ணி தர முடியும். உங்களோட ஃபேவரட், உங்களோட பர்சனலைஸ்டு ரொம்ப லவ்வபிள் ஃபோட்டோஸ் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறத கன்சிடர் பண்ணி என்ன டைப் ஆஃப் ஆர்ட் ஒர்க் பண்ணி உங்கள் வீட்டில் ஒரு மெமரியாக வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன் ஹூ ஃபாலோ அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ. ஓகே கைஸ், ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும். லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பட்டன் அடிக்குது 4 விஷயத்தையும் மறக்காமல் பண்ணிடுங்க. அண்ட் அவர் ஆக்சுவல் சார்ஜ் பண்ணுறது என்னென்னா 1400 rupees சார்ஜ் பண்ணுறார் ஒரு ஸ்கெட்சுக்கு வித் ஃப்ரேம், கிளாஸ் எல்லாத்தோடும் சேர்த்து. ஸோ அவர் வந்து நீங்கள் டோம்ஸ் கட் வழியாக வரேன்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவர் வந்து 1250க்கு முடிச்சு கொடுத்துருவாரு. ஸோ கைஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கிளாரிட்டி ஏதாவது இன்னும் வேணும்னு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். கோவிட் வேவ் 3 டெல்டா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்து வீட்டிலேயே இருங்க, பத்திரமா இருங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பரத்.